நான் என்னுடைய ஷூவுக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்தேன். சித்தப்பா உள்ளறையிலிருந்து வெளிப்பட்டு ஹாலுக்குள் நுழைந்தார். ஆஃபீஸுக்கு கிளம்பி ரெடியாக வருகிறார். என்னை பார்த்ததும் புன்னகைத்தார். நானும் புன்னகைத்தவாறு ஏற்கனவே பாலிஷ் போட்டு வைத்திருந்த அவருடைய ஷூவை எடுத்து அவரிடம் நீட்டினேன். என்னடா பாலிஷ் போட்டியா? ஆமாம் சித்தப்பா. நீ ஏண்டா இந்த வேலையெல்லாம் பார்க்குற என்று அன்பாய் கடிந்து கொண்டார். பரவாயில்ல சித்தப்பா, இதில் என்ன இருக்கு? என் ஷூக்கு பாலிஷ் போட்டேன், அப்படியே உங்களுக்கும் போட்டேன் என்றேன். இனிமே இதெல்லாம் பண்ணாத, நானே பண்ணிக்கிறேன் சரியா என்று கேட்க நானும் சரிங்க சித்தப்பா என்றேன். நீ எப்போ ஆஃபீஸ் கிளம்புற? அவர் ஷூ மாட்டிக்கொண்டே கேட்டார். இதோ கிளம்பணும், இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்ன, பணம் வச்சிருக்கியா என்று கேட்டார். இருக்கு சித்தப்பா என்றேன். சரிடா, நான் கிளம்புறேன், நைட்டு லேட் ஆகுமா சீக்கிரம் வந்துடுவியா என்று கேட்க அநேகமாக சீக்கிரம் வந்துடுவேன் நினைக்கிறேன். சரிடா, நைட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்ப நான் மீண்டும் ஷூ மீது கவனம் செலுத்தினேன். அது பளபளவென்று ஆனதும் திருப்தி அடைந்தவனாய் ஷூ ஸ்டாண்டின் மீது வைத்தேன். சரியாக அப்போதுதான் சித்தி உள்ளே இருந்து என்னை அழைத்தாள். டே தீனா என்று அழைக்க, என்ன சித்தி என்று நான் கேட்டுக்கொண்டே உள்ளே எட்டி பார்க்க சித்தி தோளில் டவலுடன் வருவது தெரிந்தது. சித்தி, குளிக்க போறேன்டா, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், நீயே போட்டு சாப்பிட்டுக்குவியா என்று கேட்க சாப்பிட்டுக்கிறேன் சித்தி, நீங்கள் போங்க என்றேன். சித்தி திரும்பி நடக்க நான் அவளுடைய நடையழகை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்புறம் எழுந்து என் ரூமுக்கு சென்றேன். என்னுடைய பெட்டியை திறந்து ஒரு சட்டையை எடுத்து அயன் செய்ய ஆரம்பித்தேன். என் பேர் தீனா, சொந்த ஊர் மதுரை, இப்போது இருப்பது கோயம்புத்தூரில் அண்ணன் வீட்டில். அப்பா அம்மா எல்லாம் சொந்த ஊரில் இருக்கிறார்கள். டிப்ளமோ முடித்திருக்கிறேன். இங்கு உள்ள ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்க்கிறேன். படித்துவிட்டு வெட்டியாக ஊர் சுற்றி கொண்டிருந்த என்னை சித்தப்பா தான் இங்கு அழைத்து வந்து இந்த வேலையையும் வாங்கி கொடுத்தார். அவர் வீட்டிலேயே தங்கி வேலைக்கு சென்று வருகிறேன். சித்தப்பாவுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம், நல்ல வருமானம். ஒரு வருடத்திற்கு முன்புதான் சித்தப்பாவுக்கு கல்யாணமானது. சித்தியின் பெயர் நிவேதா. அழகான லட்சணமாக இருப்பாள், நல்ல குணமானவள். என்னிடம் இதுவரை ஒரு முறை கூட கோபமாக பேசியதில்லை. நல்ல பெண். அமைதியான சித்தப்பாவுக்கு பொருத்தமான பெண் என்று அடிக்கடி எனக்கு தோன்றும். சட்டையை அயன் செய்து முடித்தபோது சித்தி என் அறைக்குள் நுழைந்தாள். இன்னும் குளிக்கவில்லை போல தெரிந்தது. குழப்பமாக கேட்டேன், என்னாச்சுங்க சித்தி, குளிக்கலையா என்று கேட்க, இல்லை தீனா, பாத்ரூம் பைப்பில் தண்ணி வரல, வந்து கொஞ்சம் என்னென்னு பாருன்னு சொன்னாங்க. நான் போய் செக் பண்ணி பார்த்தபோது டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருந்தது. சரி, இன்னும் கீழே வந்து பைப் லைன் க்ளோஸ் ஆகியிருக்கான்னு பார்த்தேன். ஆமாம், நான் நினைத்தபடியே பாத்ரூம் போகிற லைன் க்ளோஸ் ஆகி இருந்துச்சு. சித்தி கிட்ட சொன்னேன். சித்தி உடனே பைப்பை ஓப்பன் பண்ணாங்க. திடீர்னு பைப்பு உடஞ்சி எங்கள் மேலே தண்ணி அடிச்சது. டே தீனா, வாடா, வந்து பைப்பை க்ளோஸ் பண்ண, என்னால் முடியலன்னு சொல்ல நான் போய் பார்த்தேன். என்னாலேயும் முடியல. தண்ணி எங்கள் 2 பேர் மேலேயும் பீச்சி அடித்தது. சித்தி பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்தாங்க. அப்படி அவங்கள பார்த்ததும் சிறுக்கென்ற ஒரு உணர்வு என் மூளையை தூண்டி விட்டுச்சு. என்ன நினைத்தேன் என்றே தெரியவில்லை. ஏன் அப்படி செய்தேன் என்றும் இன்று வரை விளங்கவில்லை. என்னுடைய வாலிபத்தின் ஏக்கமா, இல்லை இத்தனை நாள் அடக்கி வைத்த ஆண்மையின் திடீர் சீற்றமா, இல்லை எப்பவாவது பார்க்கும் பாடத்தின் தாக்கமா, எதுவும் புரியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு தவறான தருணத்தில் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பெரிய தவறு நடந்தது. சில வினாடிகளில்தான் எனக்கு இது தவறு என்று புரிந்தது. ஆனால் அதிர்ச்சியில் அவளுடைய வாய் திறந்து கொண்டது. கண்ணிமைகளை விரித்து என்னை அதிர்ச்சியாய், நம்ப முடியாதவளாய் ஒரு பார்வை பார்த்தாள். நான் இப்படி திடீரென்று பண்ணியதில் சித்திக்கு பேச்சே வரவில்லை. ஒரு 3 வினாடிகள், 3 வினாடிகள் தான் நான் அப்படி இருந்திருப்பேன். அதற்குள் பட்டென்று என் மூளை விழித்து கொண்டது. ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டோம்? இவள் என் சித்தப்பாவின் மனைவி அல்லவா? இன்னொரு அன்னை போன்றவள் அல்லவா? இப்படி ஒரு கேவலமான செயலை செய்து விட்டேனே. அவ்வளவுதான். பற்றென்று பிடியை தளர்த்தி சித்தியின் மீதிலிருந்து எழுது கொண்டேன். அவளுடைய அதிர்ச்சியான முகத்தையே ஓரிரு வினாடிகள் பரிதாபமாக பார்த்தேன். பின்பு படக்கென்று வெளியேறினேன். பிரம்மை பிடித்தவன் மாதிரி நடந்து ஹாலுக்கு வந்து சோபாவில் பொத்தென்று விழுந்தேன். கை கால்கள் எல்லாம் வெடவெடுத்தன. இதயம் படக் படக்கென்று தாறுமாறாக எகிரியது. ச்சே, ஏன் அப்படி செய்தேன்? சித்தி அழகா இருந்ததால் அதற்காக அப்படி பண்ணுவதா? ச்சே, இப்போ புத்தி இப்படி வேலை செய்கிறதே. அப்போ என்ன ஆச்சு என்று நான் அப்படியே பித்து பிடித்தவன் மாதிரி அமர்ந்திருக்க கொஞ்ச நேரத்தில் சித்தி ஹாலுக்குள் நுழையும் சத்தம் கேட்டது. நான் தயங்கி தயங்கி சித்தியின் முகத்தை ஏறிட்டேன். சித்தி இப்பொழுது குளித்து முடித்திருந்தாள்.
நடந்ததை இன்னும் நம்ப முடியாதவளாய் என் முகத்தையே வெறுமையாக பார்த்தாள். எனக்கு சித்தியின் முகத்தை பார்க்கவே கூசியது. தலையை கவிழ்த்து கொண்டேன். நாக்கு வறண்டு போன மாதிரி சொன்னேன், சாரி சித்தி என்று. சித்தி எதுவும் பேசவில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றவாறு என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அப்புறம் மெல்ல நடந்து வந்து எனக்கு எதிரே கிடந்த சோபாவில் அமர்ந்தாள். மென்மையான குரலில் கேட்டாள், ஏண்டா அப்படி பண்ணுன என்று. ஆரி சித்தி, தெரியாம பண்ணிட்டேன் என்று நான் அழுதுவிடும் குரலில் பரிதாபமாக சொன்னேன். ஏன் பண்ணினன்னு சொல்லு என்று திரும்பவும் கேட்டாள். எனக்கு தெரியல சித்தி, ஏதோ ஒரு வேகத்தில் என்னவோ ஒரு நினப்பில் பட்டுன்னு பண்ணிட்டேன், சாரி என்றதுக்கு சித்தி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். எந்த நேரமும் அழுது விடுவது மாதிரி இருந்த என் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்புறம் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்தி விட்டு சொன்னாள், உன்னை சொல்லி தப்பு இல்லை, உன் வயசு அப்படி, அதான் யார் என்னன்னு கூட தெரியாமல் அப்படி பண்ண சொல்லுது. சித்தப்பா பொண்டாட்டிங்கிற நினப்பு கூட இல்லாமல் ஆசைப்பட சொல்லுது என்றாள். சேச்சே, அப்படிலாம் இல்லை சித்தி, இத்தனை நாளாக ஒரு செகண்ட் கூட நான் உங்களை பற்றி தப்பாக நினச்சது கிடையாது என்று சொல்ல, அப்புறம் ஏன் இன்னைக்கு அப்படி பண்ணினேன்? அதான் சித்தி எனக்கும் புரியல. சாரி, இனிமேல் ஒரு தடவை கூட இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். உங்கள் காலில் கூட விழறேன், என்னை மன்னிச்சிடுங்க சித்தின்னு சொல்லிக்கொண்டே நான் சித்தியின் கால்களை தொடப்போக சித்தி பதறி போய் என்னை தடுத்தாள். ஐயோ தீனா, என்ன பண்ணுற நீ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்றாள். நான் மெல்ல சித்தியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். அவளுடைய முகத்தில் இப்பொழுது குழப்பம் விலகி தெளிவாக இருந்தது. ஒரு மாதிரி சிநேகமாக புன்னகைத்தாள். ஓகே தீனா, இதை இதோட விட்டுறலாம். ஒரு கெட்ட கனவு மாதிரி நினச்சி மறந்துடுவோம், சரியா? நானும் நார்மலாக இருக்கேன், நீயும் எப்பொழுதும் மாதிரி இரு. ஓகேவா என்றாள். சித்தி என் நிலைமையை புரிந்து கொண்டாள் என்பது எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஒரு பெரிய பாரம் மனதை விட்டு இறங்கியது மாதிரி உணர்ந்தேன். சித்தியை பார்த்து புன்னகைக்க முயன்று பரிதாபமாக தோற்றேன். நிலைமையே சகஜமாக சித்திதான் கேஷுவலான குரலில் சொன்னாள். சரி, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பு என்றாள். நான் எழுந்து கொண்டேன். ஹாலில் இருந்து உள்ளறைக்குள் நுழையும் முன் அப்படியே நின்று தயக்கமாய் சித்தியிடம் கேட்டேன், சித்தப்பா கிட்ட என்று. உன் சித்தப்பா கிட்ட சொல்லலை, போதுமா? இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். சித்தி எடுத்து வைத்த டிஃபனை அன்று நான் சாப்பிடக்கூட இல்லை. அப்படியே கிளம்பி ஆஃபீஸுக்கு ஓடிவிட்டேன். ஆஃபீஸுக்கு சென்றதும் கொஞ்ச நேரம் சித்தியின் நினைவாகவே இருந்தது. அப்புறம் வேலை பளுவில் சித்தி மறந்து போனாள். என்னுடைய கம்பெனியில் எனக்கு மேனேஜர் என்றுதான் பேர். ஆனால் லேபர் மாதிரி எல்லா வேலையும் செய்ய வேண்டும். லேத் ஓட்ட வேண்டும், வெல்டிங் அடிக்க வேண்டும், ட்ரில்லிங் போட வேண்டும், பிடித்து ரெட் ஆக்சைடு அடிக்க வேண்டும். இதில் காலை ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு என்று மாற்றி மாற்றி ஷிஃப்டில் வேலை பார்க்க வேண்டும். அதனால் ஒர்க் ஷாப்பில் இருக்கும்போது வேறு எந்த சிந்தனையும் தோன்றாது. வீட்டில் இருக்கும்போது தான் அந்த சம்பவம் அடிக்கடி நினைவுக்கு வந்து இம்சை செய்யும். அதனாலேயே சித்தியின் முகத்தை அடிக்கடி பார்ப்பதை தவிர்த்தேன். பெரும்பாலும் என்னுடைய ரூமிலேயே அடைந்து கிடப்பேன். அப்படியே 1 மாதம் சென்றிருக்கும். நாட்கள் செல்ல செல்ல அந்த சம்பவம் என் மூளையில் இருந்து மங்க ஆரம்பித்தது. நான் மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தேன். சித்தி எனக்கு முன்பே சகஜ நிலையை அடைந்திருந்தாள். அப்போதுதான் ஒரு நாள், அன்று இரவு எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட். இரவு வீட்டுக்கு திரும்பும்போது மணி 11 ஆகியிருந்தது. சித்தி தான் வந்து கதவை திறந்தாள். நான் என் ரூமுக்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு முகம் கழுவி விட்டு வந்தேன். சித்தி டைனிங் டேபிளில் ஒரு தட்டில் எனக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள். சித்தப்பா தூங்கியாச்சா சித்தி என்றேன். டயர்டாக வந்தார், அப்போவே அசந்து தூங்கிட்டாரு என்றார். நீங்கள் வேணால் போய் படுத்துக்கோங்க சித்தி, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்றேன். பரவாயில்ல தீனா, இருக்கிறேன், எனக்கும் தூக்கம் வரல என்று சொன்னாங்க. நான் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். சித்தி எனக்கு அருகே இன்னொரு சேரில் அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரம் நான் சாப்பிடுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவள் அப்புறம் மெல்லிய குரலில் என்னை அழைத்தாள். தீனா என்று. என்ன சித்தி என்று நான் கேட்க, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாங்க. சொல்லுங்க சித்தி என்றேன். அது வந்து எனக்கு என்று சித்தியின் வார்த்தைகள் பிட்டு பிட்டாக துப்பினாள். சொல்லுங்க சித்தி, உங்களுக்கு? சித்தி அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்ல தயங்கினாள். எனக்கு குழப்பமாக இருந்தது. எதற்காக இப்படி தயங்குகிறாள்? கொஞ்ச நேரம் அப்படியே சொல்ல வந்ததை சொல்லாமல் தடுமாறியவள் அப்புறம் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்தவளாய் பட்டென்று சொன்னாள். அந்த சம்பவத்துக்கு பிறகு சித்தி கொஞ்சம் கொஞ்சமாக வேற மாதிரி பேச ஆரம்பித்தாள். அது எனக்கு சரியில்லாத மாதிரி தோன்றியது. நான் அந்த நிலைமையை தவிர்க்க முயற்சி செய்தேன். சித்தி ஒரு மாதிரி சொல்ல எனக்கு பக்கென்று இருந்தது. வெலவெலத்து போனேன். அதிர்ச்சியில் விரல்கள் எல்லாம் விரித்து கொள்ள அதன் வழியே சாதம் தட்டில் சிந்தியது.
காதில் வந்து விழுந்த வார்த்தைகளை நம்ப முடியாமல் விழிகள் விரிக்க சித்தியை பார்த்தேன். அவளோ ஒரு மாதிரி என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். சித்தி, என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா தீனா, நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஓகேடா. இனிமே சித்தியை உன் இஷ்டப்படி என்ன வேணா செய்யலாம், எதை வேணா எப்படி வேணா பண்ணலாம் என்று அவள் குறும்பாக சொல்ல நான் பதறினேன். போதும் சித்தி, நிறுத்துங்க என்றேன். ஏன், என்னாச்சு என்றாள். இது தப்பு சித்தி, எனக்கு பிடிக்கலையா? பொய் சொல்லாத. பிடிக்காம தான் அன்னைக்கு பாத்ரூமில் வச்சு அப்படி பண்ணியா? அது அது அதுதான் சித்தி, அன்னைக்கே சொன்னனே. ஏதோ திடீர்னு புத்தி இல்லாமல் பண்ணிட்டேன். அது எப்படி மனசில் ஆசை இல்லாமல் அப்படி பண்ணுவேன்? அதை இப்போ நினைச்சாலும் சித்திக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இன்னொரு தடவை அந்த மாதிரி நீ பண்ண மாட்டியான்னு ஏக்கமாக இருக்குடா. சித்தியின் குரலில் ஒரு அதீத வெறி தெளிவாக தெரிந்தது. ஐயோ சித்தி, ப்ளீஸ் போதும். என்னாச்சு சித்தி உங்களுக்கு? என்னாச்சா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சுன்னு என்னைய கேட்குறியா? திருட்டு ராஸ்கல் என்று சித்தி குலைந்தாள். ஏன் சித்தி இப்படிலாம் பேசுகிறீங்க? வேணாம் சித்தி என்று நான் பரிதாபமாக சொல்ல, எப்படி பேசுகிறேன் என்று சித்தி குறும்பாக கேட்டாள். ஒரு மாதிரி புத்தி பேதலிச்சு மாதிரி பேசுகிறீங்க சித்தி என்றேன். ஆமாண்டா, புத்தி தான் பேதலிச்சு போச்சு. அன்னைக்கு நீ பண்ணதில் இருந்து எனக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. தீனா, உன் சித்தப்பா நல்லா அசந்து தூங்குறாரு. சித்திய இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்றியா என்று சொல்லிக்கொண்டே என் அருகில் வந்தாள். நான் பதறி போனேன். ஐயோ, என்ன சித்தி பண்றீங்க? பட்டென்று நான் ஜாரியிலிருந்து எழுந்து கொள்ள சித்தியும் எழுந்து கொண்டாள். எதுக்கு எழுந்துக்கிற? உட்கார்ந்துக்கிட்டே பண்ணலாமே என்று சொன்ன சித்தி நான் விலகிவிடாதபடி பிடித்து கொண்டாள். அதிர்ச்சியில் திகைக்க, சீ, என்ன சித்தி இது, கையை விடுங்க என்று நான் பெரும்பாடுபட்டு சித்தியிடம் இருந்து நான் தப்பித்து வந்தேன். பிறகு சித்தியின் முகத்தையே கொஞ்ச நேரம் வெறுப்பாக பார்த்தேன். அப்புறம் கண்டிப்பான குரலில் சொன்னேன். இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு அது ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து போச்சு. அதுக்கு அன்னைக்கே நான் சாரி கேட்டுட்டேன். நீங்க அதையே சொல்லி காட்டி தெரிஞ்சே தப்பு பண்ண சொல்றீங்க. என்னால் அது முடியாது என்றேன். சித்தி ஏன் என்று கேட்க, என்னால் என் சித்தப்பாவுக்கு துரோகம் பண்ண முடியாது சித்தி. அவர் எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க பொண்டாட்டிய நான் ப்ளீஸ் சித்தி, இதோட இதை விட்டுருங்க என்று நான் சீற்றமாக சொல்ல, சித்தி இப்போது திகைப்பாய் என்னையே பார்த்தாள். இத்தனை நேரம் நான் சும்மா பிடிக்காத மாதிரி நடித்தேன் என்று நினைத்திருப்பாய் போல. இப்போது உண்மையிலேயே எனக்கு விருப்பமில்லை என்று தெரிந்த பிறகு அவளுடைய மலர்ச்சியான முகம் பட்டென்று வாடிப்போனது. சற்றே பரிதாபமான குரலில் கேட்டாள். அப்போ நிஜமா என்னை பிடிக்கலையா என்று கேட்க, சத்தியமா இல்லை சித்தி என்றேன். தீனா, நீ உன் சித்தப்பாக்காக பார்க்குற. ஆனால் அவர் ஒழுங்காக இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உன் சித்தப்பாவால் என்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியலடா. எவ்வளவு ஆசையோட அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? அவரால் என்னை சந்தோஷப்பட முடியலன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆனால் அப்புறம் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன். அவருக்கு துரோகம் பண்ணணும்னு மனசால் கூட நினச்சதில்ல. ஆனால் அன்னைக்கு பாத்ரூமில் அதுக்கப்புறம் என்னால் என் உணர்ச்சியை அடக்கிக்க முடியலடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் மனுஷிதானே, எனக்கும் எல்லாம் இருக்கும்ல, நீயே சொல்லு என்றேன். சித்தி சொல்ல சொல்ல நான் நொறுங்கி போனேன். சித்தியின் பக்கமும் இருக்கும் ஒரு நியாயம் மெல்ல மனதுக்கு புரிந்தது. ஆனால் அதற்காக அவள் என்னோடு அந்த ஆசையை தீர்த்து கொள்ள நினைப்பது தவறு என்று தோன்றியது. சற்றே தடுமாற்றமான குரலில் சொன்னேன். நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியுது சித்தி, ஆனால் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போது சித்தி தனது வலது கையால் என் கன்னத்தை தாங்கி பிடித்தாள். என் முகத்தை பார்த்து காதலாய் ஆசையாய் பார்த்து கொண்டே சொன்னாள். எனக்கு வேணுங்கிறத நீத்தா, உனக்கு வேணுங்கிறத சித்தி தர, ஓகேவா என்றாள். தப்பு சித்தி, ஒரு தப்பும் இல்லடா. அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாதான் இது தப்பு. நாம் நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். உன் சித்தப்பாவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஓகேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. சித்தி ஒரு மாதிரி கெஞ்சும் குரலில் சொன்னாள். சாரி சித்தி, என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அவள் அவ்வளவு தூரம் கெஞ்சியும் நான் முடியாதென்று சொல்லவும் சித்தி எரிச்சலானாள். ஆத்திரமாய் சீறினாள். அப்புறம் என்னத்துக்குடா அன்னைக்கு என்ன அப்படி பண்ண என்று சித்தி ஆத்திரத்துடன் கேட்க, என்னால் அதுக்கு பதில் சொல்ல இயலவில்லை. தலையை கவிழ்த்து கொண்டேன். சித்தி கொஞ்ச நேரம் என்னையை வெறுப்பாக பார்த்தாள். அப்புறம் என்ன நினைத்தாலோ பிறகு மிகவும் சாதாரணமான குரலில் சொன்னாள். சரி விடு, நீ உட்கார்ந்து சாப்பிடு. நான் சித்தியின் முகத்தை ஏறிட அது ஒரு மயமான அமைதியில் இருந்தது. மெல்ல சேரில் அமர்ந்து கொண்டேன். சாதத்தை ஒரு வாய் அள்ளி வாயில் வைத்தேன். சித்தி என்னை நெருங்கினாள். என் தலைமுடியை அன்பாக கோதிவிட்டாள். நான் நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தேன். அவள் அமைதியாக கேட்டாள். அப்போ ஒத்துக்க மாட்டல்ல? மாட்டேன் சித்தி என்று நான் கலக்கமாக சொன்னேன்.
சரி, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் என்று சொன்ன சித்தி பட்டென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். நடந்து பெட்ரூம்குள் போய்விட்டாள். கதவு சாத்தப்பட்டது. விளக்குகள் அணைக்கப்பட்டன. நான் நெடுநேரம் சாதத்தை வைத்துக்கொண்டே அமர்ந்திருந்தேன். அப்புறம் வந்த சில நாட்கள் சித்தியின் அட்டகாசம் அளவுக்கு மீறி போனது. இது இனிமேல் தொடரக்கூடாது என்று நான் உறுதி செய்தேன். அடுத்த நாள் சித்திக்கிட்ட தெளிவாக பேசினேன். அந்த நாளில் அவளுக்கு வந்த ஆசை ஒரு தவறான உணர்ச்சி என்பதை அவன் தெளிவாக புரிய வைத்தான். உணர்ச்சி வருவது தவறு இல்லை, ஆனால் அதை எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நம்ம மனித தன்மையை நிர்ணயிக்கும் என்று அவன் அமைதியாக சொன்னான். அவள் கண்களில் கண்ணீரில் நனைந்தன. என் வார்த்தைகள் அவளுக்கு புரிந்தது. சில நேரம் அமைதியாக இருந்த பின் அவள் தன் தவறை உணர்ந்தாள். இந்த ஒரு நிமிடம் அவளுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. உணர்ச்சி வந்தது தவறு இல்லை, ஆனால் அதை கட்டுப்படுத்தாதது தான் தவறு. உறவுகளுக்குள் எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை காப்பது நம்ம பொறுப்பு. ஒரு தவறான முடிவு பலருடைய வாழ்க்கையை காயப்படுத்தும். அதனால் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் நெஞ்சுக்கு நியாயமானதை தேர்வு செய்வதே உண்மையான மனிதநேயம். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.